ஹலோ வியூவர்ஸ், இதுதான் உங்கள் சட்டம் யாருக்காக சேனல். இன்றைக்கி குழந்தைகள் தினனால எல்லா குழந்தைகளுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. குழந்தைகள் அப்படின்னு பார்த்துட்டாலே கல்வி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றாகும். இந்த கல்வி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா இலவச மற்றும் கட்டாய கல்வியாக இருக்கணும். இது நான் சொல்லலை, இது எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சரத்து எண் 21 ஆக்கு கீழே தான் கொண்டு வராங்க. குழந்தைகள் அப்படி யாருன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. யார் ஒருத்தவங்க 6 வயதில் இருந்து 14 வயது வரை இருக்காங்களோ அவங்கள தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு இந்த மாதிரி இலவச மற்றும் கட்டாய கல்வி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சட்டத்தையும் கொண்டு வராங்க. அந்த சட்டம் பேர் என்னென்னா ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இது ஷார்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா ஆர்டிஏ ஆக்ட். இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா முதல்ல சொன்ன மாதிரி எந்த குழந்தைகள்லாம் 6 வயதில் இருந்து 14 வயது வரை இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை கொடுக்கறது தான். ஸோ இந்த ஆக்ட் மூலமாக எதை உறுதிப்படுத்துதுன்னா எந்த ஒரு பள்ளிக்கூடமோ நம்மள்ட்ட இருந்து கல்வின்ற பேரை சொல்லி காசை பறிக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தோணலாம், இந்த ஆக்ட் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அடாப்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்துட்டோன்னா இது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வரும். ஆனால் கொஞ்சம் நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஒரு கிளாஸுக்கு 25% மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனுக்காக ஒதுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 25% எந்த குழந்தைகளுக்கு பொருந்துன்னா யார் பொருளாதாரத்துலேயும் சமூகத்துலேயும் நலிவடைந்திருக்காங்களோ. இந்த ஆக்டுக்கிலேயே இந்த ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக நடந்தால் என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பள்ளிக்கூடம் நம்மகிட்ட ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொன்னான்னா அந்த ஃபீஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. 10 மடங்கு அதிகம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா 1000 ரூபா நம்மகிட்ட ஃபீஸ் வாங்குறோன்னா அவங்களுக்கு 10,000 வரை ஃபைனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா ரொம்ப வெளிப்படையானதாகவும் சரியாகவும் இருக்கணும். இப்படி இல்லைன்னா அந்த கல்வி நிறுவனம் எவ்வளோ கட்டணும்னா 25,000 வரையும் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கல்வி கொடுக்குறன்றது அரசாங்கத்துக்கு மட்டும் கடமை இல்லை, ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் கூட இது கடமை தான். இது எந்த சரத்துக்கு கீழே சொல்லியிருக்காங்கன்னா சரத்து எண் 51 ஆக்கு கீழே தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு கல்வின்றது கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது அவங்களோட வாழ்க்கையை மட்டும் முன்னேற்றாது, நம்மளுடைய மொத்த இந்தியாவையும் முன்னேற்றும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இளைஞர்கள். நமது நாடு இளைஞர்களோட கையில் தான் இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.